ஒரு காட்டில் முயல் கூட்டம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த முயல்கள் பச்சை பசேல் என இருந்த அந்த காட்டில் கிடைத்த உணவுகளையெல்லாம் உண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அவர்களுக்கு அங்கு சுலபமாக சாப்பிட உணவு தினமும் கிடைத்தது. திடீரென கோடை காலம் வந்தது. கோடை காலம் வெப்பம் அதிகமாக இருந்ததால் அங்கே பச்சை பசேல் இருந்த புற்கள் எல்லாம் கருகி பாலைவனம் போல் தோற்றமளித்தன. இந்த முயல்களுக்கு சாப்பிட உணவும் எதுவும் கிடைக்காமல் மிகவும் அவதிப்பட்டு கொண்டு இருந்தன. அங்கே வேட்டை நாய்கள் இருந்த முயல்களை அங்கேயும் இங்கேயும் பதுங்கி வேட்டையாட காத்திருந்தன. அந்த வேட்டை நாய்களை கண்டு இந்த முயல்கள் பொந்துக்குள்ளேயே ஒளிந்து கொண்டு வெளியே வரவும் முடியாமல் தவித்து கொண்டு உணவு இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டன. எவ்வளவு நாள் தான் இப்படியே பொந்துக்குள் ஒளிந்திருப்பது? நாம் ஏதாவது செய்ய வேண்டும். கடவுள் நம்மை பலவீனமாக படைத்து விட்டார். எல்லா விலங்குகளுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தால் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் அளவிற்கு பலமுடையதாக இருக்கின்றனர். ஆனால் நாம் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் பலவீனமாக இருக்கிறோம். கடவுள் ஏன் நம்மை இப்படி படைத்து விட்டார் என்று முயல் தங்களுக்குள்ளேயே தங்களை பற்றி குறை கூறிக்கொண்டு இருந்தன. அப்பொழுது மற்றொரு முயல் சொன்னது, என்னால் இதற்கு மேல் இதை பொறுத்து கொள்ள முடியாது. பசியினாலும் இந்த வேட்டை நாய்களை பார்த்து பயந்து ஒதுங்கி வாழ்வதை விட சாவதே மேல். நான் ஏதாவது ஒரு நதியில் சென்று விழுந்து விடுகிறேன். நாம் அனைவரும் எது செய்தாலும் ஒன்றாக செய்ய வேண்டும். வாழ்ந்தால் ஒன்றாக வாழ்வோம், இல்லையே எல்லோரும் சேர்ந்து நதியில் விழுந்து விடுவோம். எல்லா முயல்களும் நதியை நோக்கி புறப்பட்டன. பின்னர் நதிக்கரையில் சென்று அடைந்தனர். அங்கே சில தவளைகள் நதிக்கரையில் இருந்த இந்த தவளைகள் எல்லாம் முயல்களை பார்த்து பயத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நதியில் குதித்தன. இதை பார்த்து முயல் கூட்டத்திற்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. இந்த தவளைகள் நம்மை பார்த்து பயந்து நீருக்குள் குதிக்கின்றன. நாம் தான் இந்த உலகத்திலேயே பலவீனமானவர்கள் என்று எண்ணினோம். நாம் தான் அனைவரையும் பார்த்து அஞ்சுகிறோம். ஆனால் நம்மை பார்த்தும் சிலர் அஞ்சுகின்றன. இந்த தவளைகள் நம்மை பார்ப்பதால் பயமாக இருக்கின்றன போல. நாம் தான் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழி இருக்கும். நாம் அந்த வழி என்ன என்று கண்டுபிடிப்போம். இந்த நதியில் விழுந்து நாம் வாழ்வை முடித்துக் கொள்வதை விட என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்வதே மேல் என்று கூறிக்கொண்டு முயல்கள் எல்லாம் உணவு தேடி வேறு இடத்திற்கு திரும்பின. ஓகே குட்டீஸ், ஸ்டோரி பிடிச்சிருக்குதா உங்களுக்கு எல்லோருக்கும்? லைஃப்பில் என்ன பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதை நாம் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். அந்த ப்ராப்ளம்ஸை பார்த்து பயக்கக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? பாய். சிக்கு பூக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.